இந்த எம்பி எலெக்ஷனில் அவங்க ஜெயிச்சதுக்கு காரணமே இந்த ஸ்கீம் அவங்க கொண்டு வந்துருவாங்க. இந்த அப்ளிகேஷனை வந்து திருப்பி அவங்க வந்து மகாராஷ்டிராவில் பண்ணுறாங்க. சக்ஸஸ்ஃபுல்லாக பாருங்க, 1 கோடி ஓட்டு. அவங்க என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, நாங்கள் இருந்தால் இந்த 1500 உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும், நாங்கள் இல்லைனா உங்களுக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்லி ஒரு கேம்பெயின் பண்ணாங்க. RSS உடைய 65 அமைப்புகள் டோர் டு டோர் போய் யாருக்கு பிஜேபிக்காக பிரச்சாரம் செய்தார்கள். அதனுடைய வெற்றி தான் இது. இப்போ பிஜேபி சார்ந்த ஒரு முதலமைச்சர் தான் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏக்நாத் சிண்டே முதலமைச்சராக வருவதற்கு மோடியும் அமித்ஷாவும் விருப்பம் தெரிவிக்க மாட்டாங்க. RSS தெளிவாக சொல்லிடுச்சு, இந்த மகாராஷ்டிரா எலெக்ஷனில் உங்களுக்கு வெற்றி நாங்கள் வாங்கி தரோம், நாங்கள் கிரவுண்டில் ஒர்க் பண்ணுறோம், டோர் டு டோர் பிரச்சாரம் பண்ணுறோம். ஆனால் நீங்கள் மகாராஷ்டிராவினுடைய சிஎம் போஸ்ட்டும் பாஜகவினுடைய தலைவர் போஸ்ட்டும் எங்கள்கிட்ட நீங்கள் கொடுத்துடணும். நீங்கள் வேணால் பிரதமராக கூட ஒரு 5 வருஷம் இருந்துச்சு. எனக்கு அதை பற்றி கவலை. RSS முகமாக ஒருபோதும் மோடி வச்சுக்க மாட்டாங்க. RSS வந்து ஒரு ஷேடோ ஆர்மி. அது வந்து கிரவுண்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வேலை பார்ப்பாங்க. அவங்க நினைச்சாங்கன்னா மோடியை ஜெயிக்க வைப்பாங்க, அவங்க நினைச்சா மோடியை தோக்க வைப்பாங்க. அது மாதிரியான வேலைகளை அவங்க செய்ய முடியும். ஓட்டை வாங்கி என்ன செய்ய போகிறாங்க, அடுத்தவங்க இன்னொரு மசூதி இடிக்க போகிறாங்க, இன்னொரு ட்ரெயினை கொளுத்த போகிறாங்க, இன்னொரு முஸ்லீமை கொலை பண்ண போகிறாங்க, மாட்டுக்கறி சாப்பிடாதுன்னு சண்டை போட போகிறாங்க, திருப்பியும் வந்து நீட்டு மாதிரியான பரீட்சைகளை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ண போகிறாங்க. வாகை தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் பத்திரிகையாளர் திரு சத்யராஜ் கோபிசாமி அவர்கள். வணக்கம். வணக்கம். மகாராஷ்டிரா ஜார்க்கண்ட் தேர்தல் ரிசல்ட்ஸ் வந்து வெளியாகி இருக்கு. இதுல மகாராஷ்டிராவில் பாஜக வந்து வெற்றி பெற்றிருக்கிறாங்க. இதுல கூட்டணி கட்சிகளுக்கு இடையே வந்து யார் முதல்வர் ஆவாங்க அப்படின்ற ஒரு போட்டி பயங்கரமா நிலவுது. ஸோ அதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன? யார் முதல்வர் ஆவாங்க? அதாவது மொத்தமாகவே பார்த்தீங்கன்னா பாஜக அலையன்ஸ் வந்து 220 230 மேலே போயிட்டாங்க. ஸோ அப்போ வந்து கண்டிப்பாக இதில் வந்து அதிகமான சீட்டு கையில் வச்சிருக்கிறது இன்றைக்கி பாஜக தான். ஸோ அதனால் பாஜகவை சார்ந்த ஒரு நபர் தான் முதலமைச்சராக வர்றதுக்கான வாய்ப்பு, வேறு யாரும் வரமாட்டாங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி நடந்த தேர்தலில் பாஜகவுக்கு கணிசமான ஓட்டுகள், அது கணிசமான எம்எல்ஏக்கள் இருந்தாலும் என்சிபியிலிருந்து பிரிஞ்சு வந்த அஜித் பவார் வந்து முக்கியமான துறைகளை வாங்கினார். அதே மாதிரி ஏக்நாத் ஷிண்டே, சிவசேனாவை 2ஆக உடைச்ச ஏக்நாத் ஷிண்டே வந்து முதலமைச்சர் பதவி வாங்கினார். அப்போ வந்து பாஜகவினுடைய முக்கியமான தலைவர் முன்னாள் முதலமைச்சராக இருந்த ஃபட்னாவிஸ் ரொம்ப கோபமாக இருந்தார். ஏன்னா அவர் தான் வந்து சிஎம்மாக கண்டினியூ பண்ணியிருக்கணும். மற்ற கட்சிக்காரங்க கட்சியை உடச்சிட்டு வந்து பாஜகவுக்கு சப்போர்ட் கொடுக்குறாங்க அப்படிங்கிறதுக்காக சிஎம் போஸ்ட்டே தூக்கி கொடுத்துறாங்கிற கோபத்தில் யார் மேலே இருந்தார் அப்படின்னா மோடி மேலேயும் அமித்ஷா மேலேயும் கோபமாக இருந்தார். ஆனால் இப்போ திரும்பியும் அவங்க ஒரு பெரிய ஜெயிச்சு காமிச்சிருக்காங்க. இந்த வெற்றி வந்து முழுக்க முழுக்க RSSோட வெற்றி தான். இன்னும் ரொம்ப தெளிவாக சொல்ல போனால் 3C விளையாண்டுருக்கு அப்படிங்கிறாங்க. 3C இந்த தேர்தல் வெற்றிக்கு காரணம். ஒன்று வந்து கேஸ்ட், இன்னொன்று கம்யூனல், 3வது கேஷ். பணம், ஜாதி, மதம், இந்த 3மே விளையாண்டுருக்கு. அதான் 3C. பணம் எப்படி விளையாண்டுருக்கு அப்படின்னா, அந்த தேர்தல் வெற்றியில் பெண்களுக்கு 1500 ரூபா கொடுக்கக்கூடிய ஸ்கீமை வந்து 4 மாதத்துக்கு முன்னாடி மகாராஷ்டிரா வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுது. இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, 1 கோடி பெண்களுக்கு கடந்த 4 மாதமாக 1000 ரூபா 1500 ரூபா 1500 ரூபா பணத்தை போட்டுக்கிட்டே இருந்தாங்க. இது ஆக்சுவலி ஏற்கனவே மத்திய பிரதேசத்தில் ஒரு சக்ஸஸ் மாடல். மாதம் 1500 ஆமாம். நம்ம ஊரில் வந்து பெண்களுக்கான உரிமை தொகை இருக்கு இல்லையா, அந்த உரிமை தொகையை அறிமுகப்படுத்தினாங்க தேர்தலுக்கு 4 மாதத்துக்கு முன்னாடி. இது அவங்க எங்கேருந்து ஃபாலோ பண்ணுறாங்கன்னா, தமிழ்நாட்டில் இருந்து தான் ஃபாலோ பண்ணுறாங்க. தமிழ்நாட்டில் ஒரு சக்ஸஸ் மாடல். தமிழ்நாட்டை பார்த்து தான் மத்திய பிரதேஷ் ஃபாலோ பண்ணது. 3000 கொடுத்தாங்க. இந்த எம்பி எலெக்ஷனில் அவங்க ஜெயிச்சதுக்கு காரணமே இந்த ஸ்கீம் அவங்க கொண்டு வந்து தான். இந்த அப்ளிகேஷனை வந்து திருப்பி அவங்க வந்து மகாராஷ்டிராவில் பண்ணுறாங்க. சக்ஸஸ்ஃபுல்லான பேட்டர்ன். 1 கோடி ஓட்டு. அவங்க என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, நாங்கள் இருந்தால் இந்த 1500 உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும், நாங்கள் இல்லைனா உங்களுக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்லி ஒரு கேம்பெயின் பண்ணாங்க. முக்கியமான விஷயம், இதை விட காங்கிரஸ் என்ன சொல்லுச்சுன்னா, நாங்கள் வந்து அவங்களுக்கு வந்து 2000 ரூபா தரோம், இல்லை 3000 தரோம் அப்படின்னு அவங்க ஒரு கேம் ஆடினாங்க. பட் ஆனால் அது கிரவுண்டில் போய் சேரவே இல்லை. காங்கிரஸ் சொன்ன பிரச்சாரத்தில் அவங்க பிரச்சாரம் கீழே போய் சேரல. காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் ராகுல் வந்து நிறைய அருமையான திட்டங்களை வந்து முன்வைக்கிறாரு. மக்களை பாதிக்கக்கூடிய அதானி மாதிரியான ஆட்கள் எப்படியெல்லாம் வேலை செஞ்சு மக்களை வந்து ரொம்ப நெருக்கடிக்கு உள்ளாக்குறாங்கிறது விஷயத்தெல்லாம் தெளிவாக பேசுகிறாரு. ஆனால் அவங்க கட்சிக்காரங்க யாரும் கிரவுண்டு கொண்டு போய் சேர்த்த மாட்டேங்கிறாங்க. 2019 தேர்தலையே காங்கிரஸ் வந்து நிறைய ப்ரோக்ராம்ஸை வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க, ஸ்கீம்ஸ் அனௌன்ஸ் பண்ணாங்க. எதுவுமே கிரவுண்டுக்கு போய் சேரல. 24 போய் சேரல. ஸோ அப்போது காங்கிரஸ் என்ன சொன்னாலும் அது போய் சேராத மாதிரி ஒரு மெக்கானிசம் தான் காங்கிரஸுடைய பலவீனமாக இருக்குது. ஸோ இப்போ 2ஆக பிரிஞ்சிருக்கு. பாஜக, ஒரு சிவசேனா, ஒரு என்சிபி. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு சிவசேனா, ஒரு என்சிபி ப்ளஸ் காங்கிரஸ். ஏன்னா என்சிபி 2ஆக உடஞ்சிருச்சு. அதே மாதிரி சிவசேனா 2ஆக உடஞ்சிருச்சு. பாதி இங்கே இருக்குது, பாதி அங்கே இருக்குது. ஸோ இப்போ இந்த காம்பினேஷன்ஸில் யாருக்குமே இந்த சைடில் பவர் கிடையாது. காங்கிரஸுக்கும் கிரவுண்டில் ஸ்ட்ரென்த் இல்லை. சிவசேனா உத்தவ் தாக்கரே டீமுக்கும் ஒரு பெரிய ஸ்ட்ரென்த் கிடையாது. அதே சமயத்தில் வந்து என்சிபி சரத்பவாருக்கும் ஒரு பெரிய ஸ்ட்ரென்த் கிடையாது. பட் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பார்ட்டியே ரொம்ப ஸ்ட்ராங்கு பிஜேபி. அது மட்டும் இல்லாமல் ஐடியாலஜியில் 2 பேரும் ஒரே மாதிரி. இப்போ 2 ஐடியாலஜி ஒரே மாதிரி இருக்கும்போது எது சிறப்பாக அங்கே செயல்படணும் அப்படின்னா,
யாராவது ஒரு தலைவரை முன்னிறுத்தணும், கட்சியை முன்னிறுத்தணும், ஏதோ ஒரு அமைப்பு முன்னிறுத்தணும். பரிச்சயமான முகம். பரிச்சயமான முகம். இவங்க சிவசேனால வந்து உத்தவ் தாக்கரே வந்து இவங்க வந்து சிஎம் கேண்டிடேட்டா டிக்ளேர் பண்ணல. பட் இங்கேயும் சிஎம் கேண்டிடேட் டிக்ளேர் பண்ணல. பட் ஆனால் ஆர்எஸ்எஸ் வேலை பார்த்துச்சு. ஆர்எஸ்எஸ் கடைசி நேரத்தில் என்ன பண்ணாங்கன்னா ஸ்பெஷல் 65 அப்படிங்கிற ஒரு ஆப்ரேஷன் நடத்தினாங்க. அது ஸ்பெஷல் 65 வேற ஒன்றும் கிடையாது. ஆர்எஸ்எஸ் சார்ந்த அமைப்புகள் 65 அமைப்புகளை ஒன்னா கூட்டு உட்கார வச்சு டோர் டு டோர் வந்து பிரச்சாரம் பண்ணாங்க. ஆர்எஸ்எஸ் உடைய 65 அமைப்புகள் டோர் டு டோர் போய் யாருக்கு பிஜேபிக்காக பிரச்சாரம் செய்தார்கள். அதனுடைய வெற்றி தான் இது. ஸோ அப்போ கண்டிப்பாக பிஜேபி சார்ந்த ஒரு முதலமைச்சர் தான் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனால் இந்த ஏக்நாத் ஷிண்டே முதலமைச்சராக வருவதற்கு மோடியும் அமித்ஷாவும் விருப்பம் தெரிவிக்க மாட்டார்கள். ஏன் அப்படின்னா ரொம்ப வைடான இந்த பாலிடிக்ஸ் பார்க்கும்போது எப்படின்னா அடுத்த பிரதமராக யார் வரணும் அப்படின்னு ஆர்எஸ்எஸ் வந்து ஒரு குறிப்பிட்டவங்களை நினைக்குது. ஏன்னா இவருக்கு 75 வயசு ஆக போகுது. இவருக்கு பிறகு இன்னொரு சிஎம் வரணும். அந்த சிஎம் மராத்தியை சார்ந்த சித்பவன் பிராமின்லேருந்து வரணும் அவங்க விருப்பப்படுறாங்க. ஏன்னா மராத்தி சித்பவன் பிராமின்ஸ் தான் ஆர்எஸ்எஸ் ஒட்டுமொத்தமாக உருவாக்கி இன்னைக்கு வரைக்கும் கட்டுப்படுத்துறது. ஆரம்ப கால தலைவர்கள்லேருந்து அது கோல்வால்கர்லேருந்து யாராக இருந்தாலும் சவார்கர்லேருந்து எல்லாருமே சித்பவன் பிராமின். இந்த சித்பவன் பார்ப்பனர்கள் வந்து ஆர்எஸ்எஸை உருவாக்குறாங்க 1925. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 100 ஆண்டுகள் ஆகிப்போகுது. இந்த 100 ஆண்டுகள் ஆகும்போது இந்தியாவினுடைய பிரதமராக ஒரு சித்பவன் பிராமின் இருக்கணும். ஒட்டுமொத்தமாக இந்தியாவை ஒரு இந்துத்துவ நாடாக அவங்க கொண்டு வரணும் அப்படிங்கிற அஜெண்டா அவங்களுக்கு இருந்துச்சு. அதை வந்து ஓரளவுக்கு சக்ஸஸ் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க. ஏன்னா ஆர்எஸ்எஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான அமைப்பு தான் கிரவுண்டில். நம்ம வந்து நமக்கு எதிரியாக இருந்தாலும் நம்ம அண்டர் எஸ்டிமேட் பண்ணக்கூடாது. ஸோ அப்போது இவங்களுக்கு ஃபட்னாவிஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு சித்பவன் பிராமின் வந்து மேலே வரணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய பிரதமராக வரணுங்கிறதா விருப்பம். ஆனால் மோடி அடுத்த 5 வருஷம் நான் தான் பிரதமராக இருப்பேன், என்னை தாண்டி யாரும் பிரதமராக இருக்க முடியாது அப்படிங்கிறதுல உறுதியாக இருக்கார். பார்ட்டி என்னோட கண்ட்ரோலில் தான் இருக்கும் பிஜேபி அப்படின்னு அமித்ஷா உறுதியாக இருக்கார். நட்டாவுக்கு பொறுப்பு கொடுத்து வச்சுருக்காங்க. ஆனால் ஆர்எஸ்எஸ் தெளிவாக சொல்லிடுச்சு, இந்த மகாராஷ்டிரா எலெக்ஷனில் உங்களுக்கு வெற்றி நாங்கள் வாங்கி தரோம், நாங்கள் கிரவுண்டில் ஒர்க் பண்ணுறோம், டோர் டு டோர் பிரச்சாரம் பண்ணுறோம். ஆனால் நீங்கள் மகாராஷ்டிராவினுடைய சிஎம் போஸ்ட்டும் பாஜகவினுடைய தலைவர் போஸ்ட்டும் எங்கள்கிட்ட நீங்கள் கொடுத்துடணும். நீங்கள் வேணால் பிரதமராக கூட ஒரு 5 வருஷம் இருந்துக்குங்க, எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது. ஆனால் இந்த 2 போஸ்ட் எங்கள்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு நேரடியாகவே உட்கார்ந்து பார்கெயின் பண்ணாங்க. இந்த கூட்டம் வந்து கேரளாவில் இண்டோர் மீட்டிங்கில் நடந்துச்சு. அதுக்கு முன்னாடி ராஜ்நாத் சிங் வீட்டில் ஒரு ரகசிய கூட்டம் மாதிரி நடந்துச்சு. அதுக்கு பிறகு கேரளாவில் வந்து 3 நாள் உட்கார்ந்து அமித்ஷா, ஆர்எஸ்எஸ்னுடைய துணை பொதுச் செயலாளர் தத்தாச்சாரியா அவர் வந்து உட்காந்துருந்தாங்க. இன்னொருத்தர் ஒரு டெப்டி ஆர்எஸ்எஸ் ஹெட்டு ராஜ்நாத் சிங், எல்லாரும் உட்காந்து கேரளாவில் ஒரு க்ளோஸ் டோர் மீட்டிங்கை டிஸ்கஸ் பண்ணாங்க. அப்போ இவங்களுக்கு என்ன அப்படின்னா ஒரு பார்கெயினுக்கு வர்றாங்க. உத்தரப்பிரதேசில் நம்ம வந்து தோத்துட்டோம், 2024 நமக்கு ஒரு பெரிய மெஜாரிட்டியான எம்பி கிடைக்கல. அதுக்கு காரணம் என்னென்னா உத்தரப்பிரதேசில் ஆர்எஸ்எஸ் இறங்கி கிரவுண்டில் வேலையே பார்க்கல. ஆர்எஸ்எஸ் இறங்கி வேலை பார்க்காதனால பாஜகவுக்கு ஒரு பெரிய பின்னடைவு. இதே மாதிரி நிலைமை மகாராஷ்டிராவில் வந்துடக்கூடாது. அப்போ ஆர்எஸ்எஸ் நீங்கள் வாங்க வந்து வேலை செய்யுங்கன்னு மோடி ரிக்வஸ்ட் பண்ணி கேட்குறாரு. அப்போ அவர் சொல்கிறாங்க, ஓகே நாங்கள் வேலை செய்ய ரெடியாக இருக்கோம், ஆனால் நீங்கள் மகாராஷ்டிரா சிஎம் நான் சொன்னால்தான், பாஜக தலைவர் நான் சொன்னால்தான் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கெல்லாம் ஓவராலாக அக்செப்டன்ஸ் நடக்குது. இப்போ ஜெயிச்சாச்சு, இனிமேல் தான் ஆட்டமே ஆரம்பம். இனிமேல் தான் பாஜகவுக்குள்ள சண்டையே துவங்க போகுது. ஏன் துவங்க போகுது அப்படின்னா ஃபட்னாவிஸை வந்து பிரதமர் கேண்டிடேட்டாக பேன் இண்டியா லீடராக எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு ஆர்எஸ்எஸ் முயற்சி பண்ணும். அவர் தான் சிஎம் ஆக்குவாங்க, தேவேந்திர ஃபட்னாவிஸ் தான் சிஎம் ஆக்குவாங்க. அதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகம். இப்போ இடையில போய் ஷிண்டே ரொம்ப முரண்டு பிடிச்சி சண்டை போட்டார் அப்படின்னா அவருக்கு துணை முதலமைச்சர் போஸ்ட் கொடுக்கலாம். அதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும். நான் அப்படி தான் பார்க்குறேன். ஏன்னா எலெக்ஷன் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் இன்னொரு 1 வாரம் அவங்க டிஸ்கஸ் பண்ண போகிறாங்க இது குறித்து. ஸோ அப்போ இது ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா பணத்தை கொடுத்து மக்கள்கிட்ட ஓட்டை அவங்க வாங்கிட்டாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த அப்பார்ட் ஃப்ரம் இந்த பொலிட்டிக்கலான கால்குலேஷன்ஸ் எல்லாம் மையமாக வச்சு ஆர்எஸ்எஸ் வந்து இது மாதிரியான ஒரு பெரிய ஆர்கனைசேஷனாக செயல்பட்டு கிரவுண்டில் போய் மத பிரச்சாரம் பண்ணாங்க. நாமெல்லாம் ஒன்றா இருக்கணும், இஸ்லாமியர்கள் நமக்கு எதிரி, அவங்க முன்னாடி நம்ம வந்து பிரிஞ்சு கிடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு கம்யூனல் பிரச்சாரத்தை பண்ணாங்க. இதைத்தான் ஆர்எஸ்எஸ் செஞ்சிச்சு. ஸோ இவங்களுக்கும் பாஜகவுக்கும் இருந்த முரண்பாடை களைஞ்சிட்டு ஆர்எஸ்எஸ் கிரவுண்டுக்கு வந்து அதுக்கான ஒப்பந்தம் கேரளாவில் சைன் ஆனதுக்கு பிறகு, ஒரு வாய் மூலமாக பேச்சுவார்த்தையினூடாக சைன் ஆனதுக்கு பிறகு கிரவுண்டில் கடந்த 4 மாதமாக மத பிரச்சாரத்தை அவங்க தொடர்ச்சியாக பண்ணாங்க. இஸ்லாமிய வெறுப்பை ரொம்ப ஆழமாக விதைச்சாங்க. ஸோ அப்போ முதல்ல வந்து கேஷை கொடுத்து 1 கோடி பெண்கள் ஓட்டை டார்கெட் பண்ணாங்க. அப்புறம் வந்து கம்யூனலான பிரச்சாரம் பண்ணாங்க. 3வது ரொம்ப 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 முக்கியமான விஷயம் கேஸ்ட் பேசிஸில் சில வேலைகளை பண்ணாங்க.
ஆமா சார். இந்த ஓபிசி கம்யூனிட்டியை சார்ந்த மக்களுக்கு வந்து அவங்களுக்கு ஆதரவான விஷயங்கள் எல்லாம் வந்து பாஜக வந்து கடந்த 4 மாசத்துல பண்ணதுனால தான் வந்து ஆமா இந்த மாதிரி வெற்றி அப்படின்னு சொல்றாங்க. அதை தான் காங்கிரஸ் கட்சியினர் வந்து விமர்சனமும் செய்றாங்க. என்ன கேள்வினா, இது வந்து எல்லா எலெக்ஷன்லயுமே இதை பேஸ் பண்ணி தானே சார் எல்லா எலெக்ஷனுமே நடக்குது. எல்லா அரசியல் கட்சிகளுமே வந்து ஆமா அந்தந்த கேஸ்ட சார்ந்தோ இல்ல அந்தந்த இதை சார்ந்து தான் பண்றாங்க. அப்ப ஏன் வந்து பாஜக செய்யும் போது மட்டும் அது ஒரு கேள்வி? இல்ல இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும், மகாராஷ்டிரா எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் அங்கே மராத்தா மொழி, அதாவது மராத்தா இனத்தை சார்ந்த மக்கள், அதாவது மராத்தின்னு சொல்லுவாங்க அவங்க பூர்வீக மராத்திஸ், அவங்க பிராமின்ஸை ஏற்றுக்க மாட்டாங்க. அவங்க பிராமண ஆதிக்கம், மகாராஷ்டிரா பாலிடிக்ஸில் பிராமண ஆதிக்கத்தை எதிர்க்கக்கூடிய மராத்தா தனி ரிசர்வேஷன் கேட்டுட்டு இருக்காங்க. ஒரு பெரிய போராட்டம் பண்ணியிருக்காங்க. அதை கொடுத்துருக்காங்க, ரிசர்வேஷன் கொடுக்கல, ஆனால் பெரும் போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு. ஓகே. ஸோ அப்போ அந்த மராத்தா மக்கள் மிகப்பெரிய போராட்டத்தையும் எழுச்சியும் என்ன பண்ணாங்க அப்படின்னா, இங்க இருக்கக்கூடிய ஓபிசி சமூகத்துக்கு எதிராக பிராமணர்கள் இருக்காங்க, சித்பவன் பிராமணர்கள் இருக்காங்க, ஆர்எஸ்எஸ், பாஜக எல்லாமே மராத்தியர்களுக்காக இல்லை, இங்க இருக்கக்கூடிய பிராமணர்களுக்காக செயல்படுது அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய பிரச்சாரத்தை 24 தேர்தல் நடந்துச்சு பார்த்தீங்களா. இந்த தேர்தலுக்கு முன்னாடி ஒரு பெரிய போராட்டம் பிரச்சாரமெல்லாம் நடந்துச்சு. அதனுடைய எதிரொலி தான் மகாராஷ்டிராவில் பாஜகவுக்கு ஒரு பெரிய பின்னடைவு. அவங்க 40-30 சீட்டு வந்து உத்தவ் தாக்கரே அணி வாங்கிட்டு போயிட்டாங்க. மிகப்பெரிய பின்னடைவு வந்து பாஜகவுக்கு. ஸோ அப்போ பாஜக ஒரு கால்குலேஷனுக்கு வருது, ஓபிசி ஓட்டை நம்ம மிஸ் பண்ணுறோம். அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு, இந்த 4 மாத கேப், அதாவது 24 தேர்தலில் 3வது முறையாக பிரதமர் மோடி வந்து தலைமையேற்றதுக்கு பிறகு வரக்கூடிய முதல் தேர்தல் வந்து ஹரியானா மகாராஷ்டிரா தேர்தல் தான். ஹரியானாவை முதல்லயே நடத்தி முடிச்சுட்டு மகாராஷ்டிராவுக்காக இவங்க வெயிட் பண்ணாங்க. எலெக்ஷன் கமிஷன் ஒரு 4 மாதம் டேட்டா தள்ளி வச்சது. ஸோ அப்போ இந்த பீரியடில் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அதான் கேஷ் கொடுக்கறதுக்கான வேலையை பார்த்தாங்க, கம்யூனலாக வெறுப்பு பிரச்சாரத்துக்கான வேலையை பார்த்தாங்க. 3வது இந்த ஓபிசிஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, கேஸ்ட், இவங்களை கிட்டத்தட்ட 330 கூட்டங்களை பாஜக ஒருங்கிணைத்து நடத்துனாங்க. இவங்களோட மீட்டிங் போட்டாங்க. 330 மீட்டிங்ஸ் பர்சனலாக போய் அனைத்து ஓபிசி ஜாதிகளோடையும் உட்காந்து பேசினாங்க. அந்த மக்களிடையேவா இல்ல அந்த மக்கள் தலைவர்களிடையே, ரெப்ரசன்டேட்டிவ்ஸ், அந்த மக்கள் தலைவர்களோட உட்காந்து பேசினாங்க. அதனுடைய ஒரு ஒருங்கிணைப்பை ரெடி பண்ணாங்க. ஸோ இப்போ வெறுப்பு பிரச்சாரம் பண்ணுறதுக்கு ஸ்பெஷல் 65ன்னு ஒரு குழுவை உருவாக்கி ஆர்எஸ்எஸ் வெறுப்பு பிரச்சாரத்தை பண்ணிட்டான். பணம் கொடுக்கறதுக்கு கவர்மெண்ட்டை யூஸ் பண்ணி பணத்தை கொடுத்துட்டான். இந்த பக்கம் கேஸ்ட்டாக அக்குமுலேட் பண்ணுறதுக்கு ஓபிசி மக்கள் இருக்கக்கூடிய 330 அமைப்புகள், எல்லா சிறு சிறு அமைப்புகள் எல்லாத்தையும் சேர்த்து அவங்களோட பேச்சுவார்த்தை நடத்தி இந்த அமைப்பு பண்ணிட்டான். அப்போ அதுதான் 3C, கேஸ்ட்டு, கேஷு, கம்யூனல், இந்த 3ஐயும் பயன்படுத்தி இந்த தேர்தலில் அவங்க ஜெயிச்சிட்டாங்க. ஜெயிச்சதுக்கு பிறகு இப்போ சிஎம் கேண்டிடேட் பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு. கண்டிப்பாக ஃபட்னாவிஸ் தான் வந்து சிஎம்மாக கொண்டு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது, நான் அப்படி தான் பார்க்குறேன். அதை தாண்டி ஒரு பெரிய ஃபைட் வார் வந்துச்சு அப்படின்னா மேபி சிவசேனாவுக்கு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் சிவசேனாவுக்கு கொடுக்க மாட்டாங்க. இந்த தடவை ஆர்எஸ்எஸ் உறுதியாக இருக்குது, ஃபட்னாவிஸை மகாராஷ்டிராவினுடைய சிஎம் ஆக்கணும். ஏன்னா அவங்கள சிஎம் ஆக்கி அவரை ஒரு பேன் இண்டியா முகாமாக மாற்றணும்னு அவங்க விரும்புகிறாங்க. அவங்க இப்படி தான் குஜராத்தில் பண்ணாங்க. குஜராத்தில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நரேந்திர மோடி சிஎம் ஆன போது சென்ட்ரலில் பெரிய பெரிய லீடர்ஸ் இருந்தாங்க. உமா பாரதி இருந்தாங்க, முரளி மனோகர் ஜோஷி இருந்தார், எல்கே அத்வானி இருந்தாங்க. இவங்கெல்லாம் இருக்கும்போது கூட மோடியைத்தான் ஆர்எஸ்எஸ் பிரச்சார முகமாக மாற்றுச்சு இந்தியா முழுக்க. அதே மாதிரி ஆமாம், ஃபட்னாவிஸை பண்ண முயற்சி பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் சிம்பிளான விஷயம், அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா 2014க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எல்கே அத்வானி இருப்பார், அடல் பிகாரி வாஜ்பாய் இருப்பார், முரளி மனோகர் ஜோஷி இருப்பார். ஆனால் அவங்களுக்கெல்லாம் லைஃப் த்ரெட்டு மாதிரி காமிக்க மாட்டாங்க. பாகிஸ்தான் தீவிரவாதிகளால் இவருக்கு நரேந்திர மோடிக்கு உயிருக்கு ஆபத்துன்னு பத்திரிகையில் எழுதுவாங்க. அவங்க நேஷனல் லெவல் லீடராக இருப்பாங்க, ஆட்சியை பிடிச்சிருப்பாங்க. அடல் பிகாரி வாஜ்பாய் பிரதமராக கூட இருப்பார், அவருக்கு அச்சுறுத்தலாக இருக்காது. இவர் மாநிலத்தினோட சிஎம்மாக இருப்பார், ஆனால் இவருக்கு அச்சுறுத்தல் மாதிரி காமிச்சிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ இந்த ஹிந்து போலரைசேஷனுடைய தலைவராக மோடியை மாற்ற முயற்சி பண்ணாங்க. இந்த சேம் பேட்டர்ன், அந்த சக்ஸஸ்ஃபுல் ஃபார்முலாவை கொண்டு வந்து இப்போ மகாராஷ்டிராவில் அப்ளை பண்ணி இவங்க வந்து ஃபட்னாவிஸை பேன் இண்டியா முகமாக மாற்றிடலாம்னு ஒரு ஐடியா வச்சுருக்காங்க. ஆனால் இந்த பேன் இண்டியா முகமாக அவர் மாறுறத மோடி விரும்பலை. ஓகே, நான் இருக்கும்போது இன்னொருத்தர் நீங்கள் எப்படி பேன் இண்டியா முகமாக மாற்றுவீங்க? மோடி அவர்கள் இருக்கும்போதே எதற்காக இந்த அவசியம், ஃபட்னாவிஸ் அவர்களை வந்து பேன் இண்டியாவுடைய தலைவராக மாற்றணும் அப்படின்றதுக்கான அவசியம் என்ன? மோடியை நீக்கிட்டு அவங்களை கொண்டு வரணும்னு பார்க்குறாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, சில மாதங்களுக்கு முன்னாடி இந்தியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிகையில் வந்து பாஜக தலைவர் நட்டா ஒரு பேட்டி கொடுத்திருந்தார். அதில் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஆர்எஸ்எஸ்க்கு நீயே பார்த்துருப்ப அந்த ஆர்எஸ்எஸோட உதவி எங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு சொன்னார். பாஜக தனித்தே நல்லா ஏங்கும் சொன்னார். அப்போ இந்த பிளவு இருக்குது பார்த்தீங்களா, இந்த பிளவை அவங்க சரி செய்யணும்னு பார்க்குறாங்க. இந்த பிளவை ஏற்படுத்தினது இவங்க 3 பேர் தான், மோடி, அமித்ஷா, நட்டா. இப்போ இவங்களை ரிமூவ் பண்ணிட்டு, குறிப்பாக மோடி தான், இப்போ இவங்களை ஓரம் கட்டிட்டு இன்னொரு தலைமையை கொண்டு வரும்போது
பாஜக நம்ம கட்டுப்பாட்டுக்கு வந்துருன்னு அவர் ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. பாஜகவை சார்ந்தவர்கள் இல்லைன்னா ஆர்எஸ்எஸ்ஐ சார்ந்தவர்கள் வந்து கூறக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்எஸ்எஸ் உடைய முகமே வந்து மோடி அவர்கள் தான், அதனால இந்த மாதிரியான சலசலப்புக்கெல்லாம் அங்க இடமே இல்லை அப்படின்ற மாதிரி அது சொல்றாங்க. வந்து ஒரு மித்து. நீங்க வந்து ஆர்எஸ்எஸோட முகமாக ஒருபோதும் மோடியை வச்சுக்க மாட்டாங்க. ஆர்எஸ்எஸ் வந்து ஒரு ஷேடோ ஆர்மி. அது வந்து கிரவுண்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வேலை பார்ப்பாங்க. ஓகே. அவங்க நினைச்சாங்கன்னா மோடியை ஜெயிக்க வைப்பாங்க, அவங்க நினைச்சா மோடியை தோக்க வைப்பாங்க. அது மாதிரியான வேலைகளை அவங்க செய்ய முடியும். அந்த வேலைகளை தாண்டி மோடி வளர்றாரு அப்படிங்கிறது தான் அவங்களுக்கு ஒரு சின்ன பிரச்சனை. அதை தாண்டி வளர்ச்சி இருக்கு, வளர்ச்சி இருக்கு, இல்லாமல் இல்லை. அவர் என்ன பண்ணிட்டார் மோடி அப்படின்னா, ஆர்எஸ்எஸ்னுடைய மிடில் லெவல் கட்டமைப்பெல்லாம் காலி பண்ணிட்டு, நான் பிஎம், என் முகம் பதிஞ்சிருச்சு, நான் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து ஸ்கீம்ஸாக அறிவிக்கிறேன், என் முகத்தை பார்க்குறாங்க, ஓட்டு போட போகிறாங்க, டிஜிட்டல் ஊடகம் இருக்குது, கட்சிக்காரன் இருக்கான், என் ஃபோட்டோ அடித்து எங்கே வேணாலும் பரப்புங்க, நான் பேசுகிற ஸ்கீம்ஸ் எல்லாம் கொண்டு போய் சேருங்க, நான் மத வெறுப்பு பிரச்சாரம் பேசுவேன், முஸ்லீம்களுக்கு எதிராக நீங்கள் வந்து நான் பேசுகிறத கொண்டு போய் சேர்த்துருங்க, ஓட்டு போட போகிறேன், நான் பிரதமராக இருக்க போகிறேன், இடையில இவனுக்கு எதுக்கு வேலை செய்கிறது, அதை டிஜிட்டல் ஊடகம் வளர்ந்துருச்சுன்னு பார்க்குறாங்க. ஒரு பெரிய லேயர் டிஜிட்டல் ஊடகத்தினூடாக நம்ம கொண்டு வர முடியும்னு அவங்க நம்புகிறாங்க. ஸோ அப்போ ஆனால் அது சாத்தியப்படாது ஒரு கட்டத்துக்கு மேலே. வேணா ஒரு கிரேஸுக்கு இருக்கலாமே தவிர சாத்தியப்படாது. ஸோ அதனால் வந்து ஆர்எஸ்எஸை தாண்டி மோடி வளர்ந்தார் அப்படிங்கிறது உண்மைதான். இந்த பிம்ப அரசியலை ஆர்எஸ்எஸ் விரும்பாது, நிலைக்காது. எவ்வளவு சீக்கிரம் இவரை வந்து காலி பண்ணணுமோ அவ்வளோ சீக்கிரம் காலி பண்ணுறதுக்கான வேலை தான் வந்து நடக்குது. கண்டிப்பாக மகாராஷ்டிரா தேர்தலுக்கு பிறகு பாஜக இரண்டாக பிளக்கும். இதில் ஒரு குழு, மராத்தி பிராமண குழு, நிதின் கட்காரி, அவர் தான் ஆர்எஸ்எஸ்னுடைய ட்ரெஷரர், மறைமுக ட்ரெஷரர், பணத்தெல்லாம் வசூல் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு ஆள் அவர் தான். அவர் சித்பவன் பிராமின். இவர் இப்போ வரக்கூடிய அடுத்த சிஎம்மாக வரக்கூடிய ஃபட்னாவிஸ், அது இல்லாமல் மோகன் பாகவத் ஆர்எஸ்எஸ் தலைவர், இவங்க 3 பேர்த்துடைய கூட்டணி பாஜகவில் ஒரு தனித்து நிற்க போகுது. அந்த பக்கம் அவங்க 3 பேர்த்தோட கூட்டணி நிற்க போகுது. இதில் யார் ஜெயிக்க போகிறாங்க, யார் பாஜகவை கைப்பற்ற போகிறாங்க அப்படிங்கிறதா ரொம்ப முக்கியம். அவங்கள பொறுத்த வரைக்கும் என்னென்னா, மோடிக்கு பிறகு அமித்ஷாவை பிஎம் ஆக்கிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் இவங்க அதில் அமித்ஷாவை பிஎம் ஆக்க விடலை. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, மராத்தியிலிருந்து ஒரு பிராமணர் கொண்டு வரணும், ஓபிசி, அடுத்த ஓபிசி அவங்க அலோவ் பண்ணுறலன்னு ஃபீல் பண்ணுறாங்க. ஏன்னா இவரும் ஓபிசி தான், அமித்ஷா. ஸோ அந்த ஓபிசி வேணாம். ஸோ அப்போ வந்து ஒரு பிராமண ஆதிக்கத்துக்கு ஒரு ஆளாக இருக்கணும், தான் கட்டுப்பாட்டில் ஒரு ஆளாக இருக்கணும். பிராமணராக இருக்கணும்னு கூட அவசியம் கிடையாது, தான் கட்டுப்பாட்டு தான் சொல்கிறது செய்யக்கூடிய ஒரு நபராக இருக்கணும். அந்த நபரை கொண்டு வந்து வைக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த டஃப்பாக போயிட்டுருக்கு. அடுத்த ஒரு வாரம் ஏதாவது சண்டையாக இருக்கும். இனிமேல் பாஜகவுக்கு உள்ள ஒரு பெரிய முரண்பாடு துவங்கி போயிட்டு ஏற்கனவே இருந்துச்சு. எல்லாமே இந்த மகாராஷ்டிரா தேர்தலுக்காக தான் வெயிட் பண்ணிருந்தாங்க. அது வந்து ஒரு பெரிய சண்டை உருவாக்கிச்சு. மகாராஷ்டிரா தேர்தலில் வந்து CCC அப்படின்ற ஒரு யுக்தியை வந்து ஃபாலோ பண்ணி தான் வெற்றி பெற்றாங்கன்னு சொல்றீங்க. எனக்கு என்ன கேள்வினா, இந்தியாவில் நடக்கக்கூடிய எல்லா மாநிலத்துடைய தேர்தல்களையும் அதை தானே ஃபாலோ பண்றாங்க, ஏன் பாஜக அந்த யுக்தியை கையாளும் போது மட்டும் அதை வந்து ஒரு கேள்வியா வைக்கிறீங்க அப்படின்றதான் வந்து பெரும்பான்மையான கேள்வி. மற்ற கட்சிகள் வந்து மதவாதம் பேச மாட்டாங்க, கம்யூனல் பேச மாட்டாங்க. மீது எல்லா கட்சிகளுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்லக்கூடிய இந்த 2 சீமே இருக்கும். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா பணம் கொடுக்கப்படும் ஏதோ ஒரு ஸ்கீம்ஸ் மூலியமாக, அது நல்லது, நம்ம வரவேற்கிறோம், கொடுக்கப்படும். அதே மாதிரி இன்னொரு காஸ்ட் பேசிஸ் நடக்கும். இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, இதையெல்லாம் செஞ்சு நீங்கள் என்ன பண்ண போறீங்கிற மோட்டிவ் இருக்குல்ல. இப்போ நம்ம தமிழ்நாடு திமுக அரசாங்கம் வந்து ஸ்கீம்ஸில் காசு கொடுத்துருக்கு. இங்கேயும் ஓட் பேங்க் ஷேர் பண்ணும்போது காஸ்ட் பேசிஸில் தான். காஸ்ட் பேசிஸ்னால் தமிழ்நாடு எப்படின்னா மகாராஷ்டிரா மாதிரி கிடையாது. மகாராஷ்டிரா இப்போ தான் தமிழ்நாட்டோட ஃபாலோ பண்ணுது. எப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னா, இங்கே வந்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தமிழ்நாட்டோட மினிஸ்டர்ஸ் பட்டியல் எடுத்து பாருங்கள். இங்கே இருக்கக்கூடிய எல்லா கேஸ்ட்டுக்கும் ஈக்குவலான ரெப்ரசன்டேஷன் கொடுக்கப்பட்டிருக்கும். நீங்கள் முக்குளத்தோரா ஒரு ரெப்ரசன்டேஷன் இருக்கும், கொங்கு பகுதியிலுடைய கவுண்டர்களா அவங்களுக்கு ஒரு ரெப்ரசன்டேஷன் இருக்கும், வட தமிழ்நாட்டுக்கு வன்னியர்களா ஒரு ரெப்ரசன்டேஷன் இருக்கும், ஒரு முதலியார்களா அவங்களுக்கு ஒரு ரெப்ரசன்டேஷன் இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இளையர் சமூகத்திலேருந்து வராங்களா அவங்களுக்கு ஒரு, கோனார் சமூகத்திலேருந்து ஒரு ரெப்ரசன்டேஷன் இருக்கும், தலித் சமூகத்துக்கு ஒரு ரெப்ரசன்டேஷன் இருக்கும். எல்லா ரெப்ரசன்டேஷனும் மக்கள் தொகைக்கு ஈக்குவலாகவே இருக்கும். இதுதான் சோஷியல் ஜஸ்டிஸ் ஆக்சுவலி. சோ அது வந்து இனிமே தான் வந்து மகாராஷ்டிரால ஃபாலோ பண்ணுவாங்க. ஆமா, இனிமேல் தான் மகாராஷ்டிரா. நீங்க இப்போ போய் உத்தரப்பிரதேசோட தேர்தலில் கடந்த 50 வருஷம் தேர்தல் எடுத்து பாருங்க. நீங்க வந்து அங்கே தாக்கூர் சமூகமாக இருக்கட்டும், ராஜ்புத் சமூகமாக இருக்கட்டும், இல்லை வந்து பிராமணர்களாக இருக்கட்டும், பெரிய ஆதிக்கம் செலுத்திட்டு இருப்பாங்க. நீங்கள் மகாராஷ்டிராவினுடைய உத்தரப்பிரதேசனுடைய கடந்த 50 ஆண்டு கால பிரதம சீஃப் மினிஸ்டர்ஸ் எடுத்து பாருங்க, பிராமின்ஸாக தான் இருப்பாங்க. ஏதோ இடையில வந்து ஒருத்தங்க 2 பேர் வந்துட்டு போனாங்க, மாயாவதி மாதிரி ஆட்களோ இல்லை வந்து முலாயம் சிங் மாதிரி ஆட்களான்ட்டு போனாங்களே தவிர, அங்கே ஒரு பெரிய ஒரு பாலிடிக்ஸ் ஓடி அதை ஃபைட் பண்ணி தான் மாயாவதி வர்றாங்க, அதை ஃபைட் பண்ணி தான் முலாயம் சிங் அதை உள்ளே வர்றாரு. எங்கப்பா ஓபிசிக்கு என்னப்பா நீங்கள் ஓரமாக ஒதுக்குறீங்கன்னு சொல்லிட்டு வராங்க. மகாராஷ்டிராவில் இந்த பிரச்சனை இருக்குது, அங்கே உயர் ஜாதியினுடைய ஆதிக்கம் இருக்குது. குறிப்பாக நீங்கள் மத்திய பிரதேசத்தில் இன்னும் உயர் ஜாதியினுடைய ஆதிக்கம் தான் இருக்காங்க. இப்போ தான் இவங்க வந்ததுக்கு பிறகு, யார் இந்த தடவை ஜெயிச்சதுக்கு பிறகு ஒரு யாதவ குலத்திலேருந்து ஒருத்தரை கொண்டு வந்து மத்திய பிரதேசனுடைய சிஎம் ஆக்குறாங்க. இதுக்கு முன்னாடி வரைக்கும் கிடையாது. எல்லாம் மன்னர் பரம்பரையில் பிராமணர்கள், இந்த சத்திரிய சமூகத்தை சார்ந்த உயர் ஜாதிக்காரங்க எல்லாருமே வந்து ஃபார்வர்ட் காஸ்ட்டாக இருக்கும்.
அப்போ இவங்க ஏன் வந்து ஒரு மோகன் யாதவை கொண்டு வராங்க அப்படின்னா ஒரு பெரிய பிரச்சனை உருவாகுது மத்திய பிரதேஷ்லேயே. நீங்கள் வந்து ஓபிசிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது இல்லை அப்படின்னு சொல்லி தேர்தல் பிரச்சாரங்கள் இந்த 24 தேர்தலுக்கு முன்னாடியே பிரச்சாரம் ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஓபிசிக்கான முக்கியத்துவம் கொடுக்கப்படுறதில்லை அப்படிங்கிறது பாஜக பார்ப்பன கட்சியாகவே செயல்படுது அப்படிங்கிறது தான் பெரிய பிரச்சனையாக இருக்குது. இப்போ நான் என்ன கேட்குறேன், இப்போ நாமும் கேஷ் தமிழ்நாட்டில் கூடிய கட்சிகளும் மக்களுக்கு ஃபண்டு கொடுக்குறாங்க, மக்களுக்கு வந்து காசு கொடுக்குறாங்க, பெண்களுக்கு உரிமைத்தொகை கொடுக்குறாங்க, இலவச பேருந்து கொடுக்குறாங்க, அது மக்களை அட்ராக்ட் பண்ணும், மக்கள் வாழ்வையும் மேம்படுத்தும், ஓட்டாகவும் மாறும், ரெண்டையுமே பார்க்கணும். ஸோ அதே மாதிரி இங்கேயும் வந்து கேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரியான ரெப்ரஸன்டேஷன் கொடுக்கப்படும். இதெல்லாம் கொடுத்து இங்கே என்ன நம்ம செய்ய போகிறோம் அடுத்தது அப்படிங்கிறது வேற. அவங்க அதெல்லாம் கொடுத்து ஓட்டை வாங்கி என்ன செய்ய போகிறாங்க அடுத்து அவங்க இன்னொரு மசூதி இடிக்க போகிறாங்க, இன்னொரு ட்ரெயினை கொளுத்த போகிறாங்க, இன்னொரு முஸ்லீமை கொலை பண்ண போகிறாங்க, மாட்டுக்கறி சாப்பிடாதுன்னு சண்டை போட போகிறாங்க, திருப்பியும் வந்து நீட்டு மாதிரியான பரீட்சைகளை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ண போகிறாங்க. மக்கள் வந்து இங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து எதை நம்பி வாக்கு செலுத்துறாங்களோ அதே மாதிரி தானே சார். ஆனால் அந்த மக்களுமே வாக்கு செலுத்திருப்பாங்க. மக்களுக்கு தெரியாது. மக்கள் வந்து இப்போ ஸ்கீம்ஸ் வருது, பணம் வருது, கேஸ்ட்டு அலைனா தான் செய்வாங்க. பட் ஆனால் பார்ப்பன அதிகார வர்க்கத்துக்கு ஒரு கொள்கை இருக்கும், அது வந்து பயன்படுத்திக்கும். ஓகே சார். எல்லாத்தையும் பயன்படுத்திக்கும். அது பயன்படுத்தி அதனுடைய வேலையை தான் செய்யும். 100 ஆண்டுகள் ஆர்எஸ்எஸ் இருக்குது. ஆர்எஸ்எஸ் வந்த உடனே என்ன பண்ணுறாங்க, இப்போ 2014 மோடி வந்தோடனே என்ன பண்ணுறாரு, இடபிள்யூஎஸ் கொண்டு வர்றாரு. காலங்காலமாக ரிசர்வேஷனுக்கு போராடினவங்க ஓபிசியாக இருக்கட்டும், தலிதாக இருக்கட்டும், செத்துருக்கான் போராட்டத்தில், சுட்டு துப்பாக்கி செத்துருக்கான். இன்னைக்கு வரைக்கும் மராத்தா போராடிக்கிட்டு இருக்கான் அவனோட ரிசர்வேஷனுக்காக. ஆனால் எந்த போராட்டத்திலையுமே ஈடுபடாத, ஒரு கல்லை கூட தூக்கி அடிக்காத ஒரு சமூகம் உயர் ஜாதி வந்த உடனே எப்படி இடபிள்யூஎஸ் ரிசர்வேஷன், அநியாயமான ரிசர்வேஷன். இது 8 லட்சம் வாங்குறவங்கள ஏழை அப்படிங்கிறான், ஆண்டுக்கு 8 லட்சம் சம்பாதிக்கிற வேலையா, அது இடபிள்யூஎஸ்ல ரிசர்வேஷனை கொண்டு வந்து காலம் முழுக்க பார்ப்பனர்களும் உயர் ஜாதியும் ரிசர்வேஷனை எதிர்த்தாங்க. ஆர்எஸ்எஸ் ரிசர்வேஷனை எதிர்த்தது. ஆனால் இன்னைக்கு வந்தோடனே நீ ரிசர்வேஷன் கொண்டு வர. ஸோ அப்போ இங்கே என்ன விஷயம் அப்படின்னம்னா, எதை வேணாலும் செய்யக்கூடிய அதிகாரம் படைத்த கொள்கை கொண்ட ஒரு அமைப்பு இருக்கு இல்லையா, ஆர்எஸ்எஸ் அமைப்பு, அதனுடைய கொள்கையை கிரவுண்டில் நடைமுறைப்படுத்துறதுக்கு நாம் மக்களை எது ஸ்கீம்ஸ் செய்கிறோமோ அந்த ஸ்கீம்ஸ் செஞ்சு அவங்க ஒரு அச்சீவ்மெண்ட்டை பண்ணிக்கிறாங்க. 2 பேரும் ஒன்றை தான் செய்கிறோம், ஆனால் நம்ம இலக்கு வேறு, அவங்க இலக்கு வேறு. நாடாளுமன்ற தேர்தல் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பாஜக வந்து மெஜாரிட்டி வந்து இழந்திருந்தாங்க. காங்கிரஸுமே வந்து ஒரு நல்ல வாக்கு சதவீதத்தோட ஒரு எதிர்கட்சியாக இருந்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த நிலையில வந்து இப்போ மகாராஷ்டிராவில் வந்து வெற்றி பெற்றிருக்கிறாங்க, ஜார்க்கண்ட்ல தோல்வி அடைஞ்சிருக்கிறாங்க, ஆனால் ஹரியானால வெற்றி பெற்றிருக்காங்க. ஸோ இந்த நிலையை பார்க்கும்போது பாஜக வந்து அவங்களுடைய மொமெண்டமை கெயின் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, காங்கிரஸ் வந்து அவங்க மொமெண்டமை லூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். இல்லை, இதுக்கு முன்னாடி மகாராஷ்டிராவில் வந்து பாஜக தான் இருந்தாங்க, பாஜகவோட சப்போர்ட்டில் தான் ஆட்சி நடந்துட்டு இருந்துச்சு. இப்போ திருப்பி அதை தக்க வச்சுக்கிறாங்க, ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக தக்க வச்சுக்கிறாங்க, அவ்வளோதான், மற்றபடி வேற ஒன்றும் கிடையாது. ஜார்க்கண்டை பொறுத்த வரைக்கும் ஜேஎம்எம் வந்து ரொம்ப ஸ்ட்ரென்த் ஆகிட்டாங்க, பாஜக ஸ்ட்ரென்த்தால். ஜேஎம்எம் நீங்கள் வந்து ஜனமுக்தி மோர்ச்சா அப்படிங்கிறது ஒரு பழங்குடி இனத்தை சார்ந்த ஒரு முதலமைச்சர் கட்சி, சிபுசோரன், ஹேமந்த் சோரன் அந்த ஃபேமிலியிலேருந்து வருது. நீங்கள் ஜார்க்கண்டை பொறுத்த வரைக்கும் 30% மக்கள் வந்து பழங்குடியின மக்கள், 26லேருந்து 27%. அது இல்லாமல் தலித் மக்களை பாருங்கள், ஒட்டுமொத்தமாக 45-50% மக்கள் வந்து SC/ST மக்களாக இருப்பாங்க. அப்போ அந்த மக்கள்லேருந்து முதலமைச்சர் வரணும் அப்படிங்கிறது நியாயமான ஒரு கருத்தாக இருக்கும். 2000களில் ஜார்க்கண்ட்னு ஒரு தனி மாநிலம் பிரிஞ்ச உடனே முதலமைச்சராக வரக்கூடியவர் ஒரு RSS-காரர். அவரும் பழங்குடியினத்திலிருந்து வந்தாலும் அவர் RSS-காரராக இருக்கார். ஸோ அப்போ அந்த மக்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது, அந்த மக்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னா, அந்த மக்கள் நாங்கள் எல்லாரும் இந்துக்கள் இல்லைன்னு 20 ஆண்டுகளாக போராடிக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில் போய் ஹேமந்த் சோரன் ஒரு லெக்சர் கொடுக்குறாரு 2002. அவர் வந்து பழங்குடியின மக்களுடைய உரிமைகளை இவங்க மறுக்கிறாங்க, எங்களுக்கு காடு, மலை, அருவி, தண்ணி இதுதான் கடவுள், ஒரு மரத்தை வச்சு தான் நாங்கள் சாமி கும்பிட்டுருக்கோம், ஆனால் எங்களை சனாதன தர்மத்துக்குள்ளே கொண்டு வர்றாங்க, இது சிவன், விஷ்ணு, இது சடங்கு, ஆச்சாரம், இது தீட்டு, இந்த பேட்டர்னுக்குள்ளே கொண்டு வரும்போது அவங்களுக்கு ஒரு எதிர்ப்பு வருதில்ல, அந்த மக்கள் வேற தானே. அப்போ அந்த மக்கள் கருத்தாக ஹேமந்த் சோரன் ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில் பேசுகிறாரு. அதுக்கு பிறகு பெங்களூரில் RSS ஒரு ரகசிய கூட்டம் போட்டுறாங்க, உட்காந்து பேசுகிறாங்க. அது குறித்து நியூஸ் எல்லாம் வெளியே வந்துருச்சு பிற்பாடு. உட்காந்து பேசி இந்த ஜார்க்கண்ட் மக்களை தன் கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது ஜார்க்கண்டுக்கான மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்த மத்திய இந்தியாவையும் கட்டுப்படுத்துகிறாங்க. நீங்கள் இதே மாதிரி ஒரு 25% வந்து பழங்குடியின மக்கள் மத்திய பிரதேசில் இருக்காங்க, ஒரிசாவில் இருக்காங்க, ஒரு கன்சிடரபிளான பாப்புலேஷன். அப்படியே சத்தீஸ்கர் போங்க, அங்கே இருக்காங்க, வெஸ்ட் பெங்கால் இருக்காங்க. அப்போ அந்த வெஸ்ட் பெங்காலினுடைய சவுத்தில் சத்தீஸ்கர் முழுக்க, ஜார்க்கண்ட் ஃபுல்லாக, மத்திய பிரதேஷ் ப்ளஸ் ஒரிசா, இது எல்லாம் சேர்த்துட்டிங்கன்னா ஒரு மிகப்பெரிய மலைப்பிரதேசம், பெரும் ரிசர்வ் ஃபாரஸ்ட், பழங்குடியின மக்களுடைய கோட்டை. அது 1 கோடி பேர் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான் அதுக்குள்ளே. அவனுக்கு தனி மதம் கேட்குறான். ஆனால் இப்போ வரக்கூடிய மக்கள் தொகை கணக்கெடுப்பில் ஹிந்து, முஸ்லீம் டிக்கெட் ஸ்டே வருவாங்க இல்லையா, இதுக்கு எல்லாத்துக்கும் அப்பாற்பட்ட ஒரு கேட்டகரி இருக்கும், ரிலிஜன் நாட் ஸ்பெசிஃபைடு அப்படின்னு. அது ஒரு காலம் இருக்கும், அந்த காலத்தை மோடி அரசாங்கம் இப்போ எடுத்துட்டாங்க. அவங்க என்ன கேட்குறாங்க, திருப்பி அந்த காலத்தை வைங்க சென்செக்ஸில். நாங்கள் அப்பார்ட் ஃப்ரம் திஸ், நாங்கள் ஹிந்து கிடையாது, நாங்கள் சைவ வழிபாட்டுக்குள்ளே வரல, வைணவ வழிபாட்டுக்குள்ளே வரல, அப்புறம் எப்படி நீங்கள் எனக்கு ஹிந்துவாக சொல்வீங்க? நான் கிறிஸ்தவன் கிடையாது, நான் பௌத்தன் கிடையாது, நான் முஸ்லீம் கிடையாது. மிக 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 குறைவாக இருக்கக்கூடிய பௌத்தனுக்கும் ஜெயினனுக்கும்
நீங்கள் தனி கேட்டகரி ஒதுக்கிருக்கீங்க, ஆனால் 1 கோடி மக்கள் இந்த 4 ஸ்டேட்டில் வாழ்ந்துட்டு இருக்காங்க, எங்களுக்கு நீங்கள் ஒதுக்க மாட்டேங்கிறீங்கன்னு சொல்லி சர்னா அப்படிங்கிற ஒரு மதம், அந்த சர்னா கோடை எடுத்து டெல்லியில் ஒரு பெரிய போராட்டம் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ அந்த மக்களுடைய கோரிக்கை என்பதே வேறாக இருக்குது. 20 ஆண்டுகளாக ஆர்எஸ்எஸும் பாஜகவும் அங்கே ஆட்சி பண்ணி அதிகாரம் பண்ணாலும் 2019க்கு பிறகு அந்த மக்கள் தன்னுடைய உரிமைக்காக தன்னுடைய மதத்தை, பண்பாட்டை, கலாச்சாரத்தை பாதுகாக்கிறதுக்கான போராட்டத்தில் இருக்காங்க. அந்த போராட்டத்தினுடைய வெளிப்பாடு தான் அந்த தேர்தல் ரிசல்ட். ரொம்ப ஷார்ப்பான ரிசல்ட் அது. ஓகே சார். நீங்கள் வந்து எவ்வளோ பணம் கொடுத்தாலும், எவ்வளோ ஸ்கீம்ஸை கொண்டு வந்தாலும், நீங்கள் வந்து அங்கே போய் கம்யூனலாக ஒர்க் பண்ணாலும் அதனுடைய டெமோகிராஃபி வேறு. இப்போ இங்கே பிராமின், ஓபிசி, ஃபார்வர்ட் கேஸ்ட்டுங்கிற இருக்கும். அங்கே அப்படி கிடையாது. அங்கே கிட்டத்தட்ட 40-50% வந்து எஸ்சி/எஸ்டி மக்கள். ஆர்எஸ்எஸ் அவ்வளோ டீப்பாக ஒர்க் பண்ணுது. ஆர்எஸ்எஸ்னுடைய வனவாசி கல்யாண கேந்திரா அப்படிங்கிற அமைப்பு 1960களில் ஜார்க்கண்டில் துவங்கப்பட்டது. அதாவது கேந்திர அமைப்புகள் கிரவுண்டில் அவ்வளோ வேலை பார்த்துருக்காங்க. ஜார்க்கண்டை தனியாக உடைச்சாங்க, ஜார்க்கண்டை தனியாக பிரித்தாங்க. யார் பிரித்தது? வாஜ்பாய் தான் பிரிக்கிறார். உத்தரப்பிரதேசம் உடைச்சி உத்தரகாண்டை மாற்றுறாங்க, பீகாரை உடைச்சி ஜார்க்கண்டை கொண்டு வர்றாங்க, மத்திய பிரதேசம் உடைச்சி சத்தீஸ்கரை உருவாக்குறாங்க. அப்போ கொண்டு வந்து யாரை முதலமைச்சராக்குறாங்க? ஒரு ஆர்எஸ்எஸ்காரர் தான் முதலமைச்சராக்குறாங்க. 2000லேருந்து 2019 வரைக்கும் 19 வருஷம் யார் ஆட்சியில் இருந்தாங்க? பாஜக தான் ஆட்சியில் இருந்துச்சு. ஆனால் அந்த மக்களுக்கு போதிய வசதிகளோ, அங்கே இருக்கிற ரோடுகளோ, இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோ, முதலீடுகளோ எதுவும் கிடையாது. அப்போ என்னதான் நடந்துச்சு அந்த மாநிலத்தில்? இந்த 19 வருஷத்தில் பாஜக இருக்கிறப்ப அங்கே இருக்கக்கூடிய பாக்சைட் மைன், அங்கே இருக்கக்கூடிய லிக்னைட் மைன், அங்கே இருக்கக்கூடிய நிலக்கரி சுரங்கங்கள் எல்லாமே அதானி, அம்பானி மாதிரி ஆட்களுக்கு, குஜராத்திகளுக்கு சர்வசாதாரணமான ஏலத்தில் விடப்பட்டுச்சு. இதே தான் மகாராஷ்டிரா, மத்திய பிரதேசனுடைய நிலைமை. 20 வருஷமாக அவங்க தான் ஆட்சியில் இருக்காங்க. இடையில 1 வருஷம் மட்டும் தான் காங்கிரஸ் வந்துட்டு போச்சு. அங்கேயும் பெரும்பாதி 26% பழங்குடியின மக்கள், பெரும் காடுகள். அங்கே இருக்கக்கூடிய மன்னர் பரம்பரை, சிந்தியா பரம்பரைகளோட சேர்ந்துக்கிட்டு பாஜக என்ன பண்ணுச்சு? எல்லா காட்டு நிலம் வளங்களை முழுக்க வந்து அவங்களுக்கு கொடுத்துச்சு. ஆனால் இவங்க என்ன பண்ணிட்டாங்க? 3000 ரூபா பெண்களுக்கு கொடுக்குற ஸ்கீமை கொண்டு வந்து ஓட்டை வாங்கிட்டாங்க. இது மாதிரி ஸ்கீம் ஜார்க்கண்டில் ஒர்க் அவுட் ஆகலை. ஏன்னா ஜார்க்கண்டில் கூடிய மக்கள் சுற்றி இருக்கக்கூடிய அனைத்து பழங்குடியின மக்களையும் ஒன்று திரட்டி தனி மதத்துக்காக போராடிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ அது மாதிரி போராட்டங்கள் நடக்கும்போது ஹேமந்த் சோரனை பார்த்து கடுப்பாகிறாரு ஆர்எஸ்எஸ் அமைப்பு. இவன் தனி மதத்துக்காக போராடுறான், தூக்கி ஜெயிலில் வை, மிரட்டு. அவர் தூக்கி ஜெயிலில் வச்சு மிரட்டுறாங்க. அது அவருக்கு இன்னும் ஹைப்பை தான் கொடுக்குது. அவர் ஒரு கரப்டட் மேன்னு காட்ட முயற்சி பண்ணாங்க. ரொம்ப கேவலமான வீடியோக்களை கடைசி ஒரு மாதங்களில், குறிப்பாக கடைசி 10-15 நாட்களில் ஜார்க்கண்ட் முழுக்க வீடியோவை பரப்புனாங்க ஆர்எஸ்எஸ்காரங்க. ஒரு முஸ்லீம் ஒரு 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 முஸ்லீம் குரூப்பாக பச்சை சட்டை போட்டுட்டு கையில் கத்தியோட ஒரு இந்துவை துரத்திட்டு வர மாதிரியான வீடியோ போட்டு, அந்த இந்து வந்து ஹிந்து குரூப் ஆஃப் காவி குரூப் கூட போய் சேர்ந்த உடனே முஸ்லீம்ஸ்கள் பயப்படுற மாதிரி ஒரு அனிமேட்டட் வீடியோ போட்டாங்க. மாஃப்டு அதே மாதிரி இன்னொரு வீடியோ வந்துச்சு. ஹேமந்த் சோரனுடைய வீடு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக இஸ்லாமியர்களுடைய வீடு. அதாவது ஹேமந்த் சோரன் உள்ள இருக்க மாதிரி JMM கட்சி இருக்குது, வெளியிருந்து நிறைய இஸ்லாமியர்கள் வந்து உள்ளே போகிற மாதிரி காமிக்கிறாங்க. அதுக்கு என்ன அர்த்தம்னா, இன்ஃபியூரேட்டர்ஸ் பங்களாதேஷ்லேருந்து வரக்கூடிய வங்கத்து இஸ்லாமியர்கள் எல்லாமே வந்து ஜார்க்கண்டுக்குள்ளே வர்றதுக்கு JMM அலோவ் பண்ணுது, ஹேமந்த் சோரன் அலோவ் பண்ணுறாரு. இந்த மாநிலத்தை ஒட்டுமொத்தமாக இஸ்லாமிய மாநிலம் மாற்றி நிலங்களை, பழங்குடியின மக்களுடைய நிலத்தை கொண்டு போய் யாருக்கு கொடுக்குறாங்கன்னா முஸ்லீம்களுக்கு கொடுக்குறாங்கன்னு பேசினான். பச்சை பொய். நீ வந்து அம்பானிக்கு அதானிக்கும் நிலத்தை வித்துக்கிட்டு இருக்க, ஆனால் முஸ்லீம்களுக்கு விற்கிறான்னு ஒரு பிரச்சாரத்தை எல்லாத்தையுமே வந்து மக்கள் வந்து முறியடிச்சிட்டாங்க. ஆமாம், ஆக்சுவலி இந்த வீடியோவை கடைசி நாள் இந்த வீடியோ ஓடி 40 கோடி வியூஸ் வந்துருச்சு. 45 கோடி வியூஸ்க்கெலாம் வந்திருக்கு, ரீச் எல்லாம் இருக்குது. மக்களே அவ்வளோ கிடையாது, ஆனால் ரீச் ஆகிட்டே இருந்திருக்கு. அதுக்கப்புறம் எலெக்ஷன் கமிஷன் எடுங்க அப்படிங்கிறாங்க. எலெக்ஷன் கமிஷன் எப்படி செயல்படணுங்கிறத நம்ம போன தேர்தலே பார்த்தோம். மோடி கண்டமேனிக்கு பேசினார் முஸ்லீம்களை, எதுவுமே கண்டுக்கல. ஸோ அப்போ இந்த தேர்தலையும் அவங்க அப்படி தான் பண்ணாங்க. இவர் ரொம்ப ஒஸ்ட்டாக பிஹேவ் பண்ணாங்க ஜார்க்கண்ட் எலெக்ஷனில். ஆனால் இதெல்லாம் தாண்டி இந்த மக்கள் வந்து ஆர்எஸ்எஸ்ஸை முறியடித்து மேலே நிற்கிறதுக்கு காரணம் என்னென்னா ஐடியாலஜி. ஒரு தலைவர், ஒரு கட்சி. இது மகாராஷ்டிராவில் கோட்டை விட்டாங்க. ஒரு ஐடியாலஜி, ஒரு தலைவர், ஒரு கட்சி இல்லைல்ல. நீங்கள் உத்தவ் தாக்கரேவே ஒரு மராத்தியாக எஸ்டாப்ளிஷ் பண்ணி ஒரு கட்சியை ஸ்ட்ராங்காக வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் ஜெயிச்சிருந்துருக்கலாம். JMMனால ஜெயிக்க முடியுது. எந்த மெக்கானிசமே இல்லை, எந்த பணமே கிடையாது அவர்கிட்ட. ஆனால் அவரால் ஜெயிக்க முடியுது. அவர் சோஷியல் மீடியாவில் 1000 அக்கௌண்ட் வச்சா ஜெயிச்சார். மக்களை போய் நேருக்கு நேராக சந்திச்சா அவர் ஜெயிச்சாரு. மக்கள்கிட்ட ஒரு உணர்வு இருக்குது, பழங்குடியின மக்கள்கிட்ட ஒரு உணர்வு இருக்குது, அந்த மக்களுடைய ஒற்றுமை இருக்குது, அந்த மக்கள் ஜெயிச்சாங்க. இப்போ நடந்த மகாராஷ்டிரா தேர்தலையும் சரி, ஹரியானா தேர்தலையுமே பாஜக வந்து வெற்றி பெற்றிருக்காங்க. ஆனால் நம்மளுடைய தமிழ்நாடு தேர்தலை பொறுத்த வரைக்கும் வந்து பாஜக வந்து ஒரு 2 சீட்டுகளை கூட வந்து வாங்க முடியாத நிலைமையில தான் இருக்கிறாங்க. ஸோ இந்த நிலையில பார்க்கும்போது வட மாநிலங்களில் பாஜகவோட வெற்றி அப்படின்றது ஒரு அதிகமாகவே இருக்குது. அப்போ இங்கே நம்ம தமிழக பாஜகவுடைய தலைவராக இருக்கக்கூடிய அண்ணாமலை அவர்களுக்கு அந்த வெற்றியின் ப்ரெஷர் ஆனது இங்கே கொடுக்கப்படுமா? இவருக்கு என்ன மாதிரியான ப்ரெஷர்ஸ் வருமா, இல்லை எப்படி இருக்கும்? மோடிக்கும் அமித்ஷாவுக்குமே தமிழ்நாட்டோட கிரவுண்டு தெரியும், இவரால் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு. எஸ், ஆப்வியஸ்லி அண்ணாமலை வந்ததுக்கப்புறம் சில அல்லு சிண்டுகளினுடைய வளர்ச்சி இருக்குது.
ஃபேஸ்புக்கு ட்விட்டரில் வளர்த்து வச்சிருக்காங்களே தவிர மற்றபடி கிரவுண்ட்லலாம் அவங்களுக்கு ஒரு பெரிய ஃபோர்ஸில் சில ரீஜன்ஸில் சில ஓட் பேங்க் இருக்குது, அவ்வளோதான். டிராஸ்டிக்காக இம்ப்ரூவ் ஆக சான்சஸ் இருக்கா? டிராஸ்டிக்காக இம்ப்ரூவ் ஆக சான்சஸ் இருக்குது. எப்போ நடக்கும் அப்படின்னா, தமிழ்நாட்டில் வந்து தலைவர்களோ சித்தாந்தம் இல்லாத கட்சிகளோ பலவீனம் அடையும் போது தான் சாத்தியம் இருக்குது. திமுக இன்றைக்கி பயங்கர வலுவாக இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் கலைஞர் ஸ்டாலின் அவர்களுடைய காலத்தை தாண்டி திரு உதயநிதி அவர்களுடைய காலத்தில் இன்னுமே ரொம்ப வேகமாக திமுக வளர்ந்துக்கிட்டு இருக்குது. இளைஞர்களை உள்ளே கொண்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஐடியாலஜி இருக்குது, கட்சி இருக்குது, பார்ட்டி இருக்குது, ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ அதிமுக செதஞ்சிருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலையெல்லாம் வந்து லண்டன்லேருந்து வர வேண்டிய அவசியமே கிடையாது. அவர் அங்கேயே இருந்துக்கலாம். அவருக்கு ஸ்பேஸ் முடிஞ்சிருச்சு. ஓகே சார். அவர் வந்து அவர் கம்யூனிட்டி ஓட்டை வாங்கிடலாம்னு நினைச்சாரு. தலைவரே மாத்தினாலுமே வந்து பாஜக வாய்ப்பு இல்லை, ஒரு வாய்ப்பும் இல்லை. நீங்க வந்து என்ன வேணாலும் பண்ணலாம், வாய்ப்பு இல்லை. வேணா இவர் லைம்லைட்டுக்கு வருவார். இப்போ நீங்க வந்து இவர் வந்து அவர் வந்து லைம்லைட்டுக்கு வருவார், 4 ஸ்டேட்மெண்ட்டை கொடுப்பாரு, விஜய் போய் சந்திப்பார், ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டே இருப்பாரே தவிர அவர் ஆக்டிவாக வச்சுக்குவாரே தவிர அவரை கட்சியை திருப்பி இளைஞர்களாக ஸ்ட்ரென்தன் பண்ண முடியறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா விஜய் வந்து நேரடியாக பெரியார் தான் என்னோட முதன்மை தலைவர்னு காமிச்சிட்டார். இப்போ சீமானுக்கும் அடி, அது பாஜகவுக்கும் அடி. இப்போ அதனால தான் சீமான் போய் ரஜினியை பார்த்துக்கிட்டு இருக்காரு. கூட்டு போகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ரவீந்திரன் துரைசாமி. அவர் ஒரு ஆர்எஸ்எஸ்காரர். அவர் குருமூர்த்தி அவங்க எல்லாம் ஒரே டீம். குருமூர்த்தி, ரவீந்திரன் துரைசாமி இவங்கெல்லாம் ஒரே டீம் தான். இன்னும் சொல்ல போனால் சீமானே வந்து குருமூர்த்தி, ராமசாமி இந்த டீம் தான், ஆர்எஸ்எஸ் குழு தான் அவங்க எல்லாருமே. ஒரு மினிமம் டீல் வந்து சீமானுக்கு வந்து ஆர்எஸ்எஸோடு இருக்கு. அதாவது திராவிட திமுகவை வலுவிழக்க செய்யணும், திமுகவை பலவீனப்படுத்தணும் அப்படிங்கிற இடத்துல அது அதிமுகவும் ஆர்எஸ்எஸோட போய் சேருது, நாம் தமிழரும் ஆர்எஸ்எஸோட போய் சேர்றாங்க, பாஜகவும் ஆர்எஸ்எஸ் தான். தாவேகா மட்டும் இப்போதைக்கு எந்த விதமான கனெக்ஷனும் இல்லாம என்னுடைய முதல் தலைவர் பெரியார்னு டிக்ளேர் பண்ணது வந்து அவரை வந்து தனித்துவமா நிக்க வச்சிருக்கு. அது எப்படி அவர் ஃபாலோ பண்ண போறாரு, கிரவுண்ட்ல அதை எப்படி பின்பற்ற போறாங்க அப்படிங்கிறது ஒரு விஷயமா இருக்கு. ஆமா, ஏன்னா இளைஞர்கள் அவங்களுக்கு பெரியார் அறிமுகப்படுத்தணும்னு சொல்றாரு, அண்ணாவை பத்தி பேசுறாரு, அம்பேத்கரை பத்தி பேசுறாங்க. இது ஒரு வரவேற்கத்தக்க வேண்டிய விஷயம், மாடலா காமிக்கிறாங்க. அதனால வந்து இவங்க ஆர்எஸ்எஸ்-ஆல மிரட்டப்பட்டாங்களா, பாஜகவால் இறக்கி விடப்பட்டாங்களா அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. வரக்கூடிய அடுத்தடுத்த செயல்பாடுகளினூடாக தான் நம்ம ஒரு முடிவுக்கு வர முடியும். அது வரைக்கும் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. மகாராஷ்டிரா மற்றும் ஜார்க்கண்ட் தேர்தல் குறித்து பல விஷயங்கள் எங்ககிட்ட தெரிவிச்சதுக்கு ரொம்ப நன்றி சார்.